இப்போ கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி காரமாக ஆந்திரா கார தோசை செய்யலாமா? இதுக்கு 3 வரமிளகாய், 3 காஷ்மீரி சில்லியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 தக்காளி, பொட்டுக்கடலை, ஊற வச்ச காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நல்லா தோசையை மெலிசாக ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதனோட சேர்த்துடணும். நம்ம சட்னி அரைக்கிறப்பே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அந்த சட்னியில் அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும், காரம் வந்து எடுத்து கொடுக்காது. இப்போ நம்ம அரைச்ச சட்னியில் எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் நல்லா தோசை வேகிறதுக்கு சைடில் ஊற்றிட்டு மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னா இது மேலே ஒரு முட்டை கூட உடச்சி ஊற்றி கொடுக்கலாம். தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆந்திரா கார தோசை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.